எத்தனை பேர் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாம் வளரணும்னு விரும்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. எல்லாருமே கிறிஸ்துவ அறிகிற அறிவு. இந்த உலகத்துல நீ எதை அறிந்தாலும் அறியாமல் போனாலும் இயேசுவை அறிகிற அறிவு தான் நமக்கு வாழ்க்கையில மேன்மையானது. இந்த அறிவு தான் நம்மளுக்கு நித்திய ஜீவனை தருது. அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் தான் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை தருது. இயேசு அறிகிற அறிவு இந்த உலகத்தில் மிக சிறந்த அறிவு. இயேசுவை இந்த உலகத்துல ஒரு மனுஷன் அறியலைன்னா அவன் பாவத்திலே சாவான். கடைசியில அவன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் ஆஸ்தி புகழ் எல்லாம் இந்த பூமியில மண்ணோட மண்ணா போயிடும். ஒன்னும் அவன் கொண்டு போக முடியாது. ஆனா இயேசுவை விசுவாசித்தா இயேசு எனக்கு லாபம் என்று பவுல் சொல்றார். இயேசு எனக்கு லாபம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். லாபமா? இயேசுதான் நமக்கு லாபம் இந்த உலகத்துல. நீ எதை சம்பாதித்தாலும் சம்பாதிக்கா போனாலும் இயேசுவை சம்பாதிங்க. அல்லேலூயா. இயேசுதான் நமக்கு ஜீவன். அவருக்குள்ள இருக்கிறோம் நாம். அவருடைய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் உடையவன் தான் கிறிஸ்துவை உடையவனா இருக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாதவன் கிறிஸ்துவை உடையவன் அல்ல. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள், கிறிஸ்துவை பெற்றவர்கள். கிறிஸ்து நமக்குள்ளே வாசமா இருக்கிறார். இந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் மேன்மையானது என்று, இதற்காக எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன் என்று பவுல் சொல்றார். மேன்மையாக எண்ணுகிறேன். தேவன் அறிகிற அறிவு, நியாயப்பிரமாணத்தை அறிந்ததை காட்டிலும் இயேசு அறிந்தனே, அதுதான் எனக்கு மேன்மை. நான் கற்ற படிப்புகள், நான் படித்த படிப்புகள், என் ஆசைகள், சொத்துகள், இதை எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன். இயேசுவை அறிவது மேன்மையானது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசுவை அறிவதுதான் மேன்மையானதா இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அறிந்த போது, இயேசு அறிந்த போது தன் வாழ்க்கையில் இருந்து எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுக்காக வாழ்வேன், வாழ்ந்தாலும் மரித்தாலும் ஜீவனோடு கூட இருந்தாலும் நான் இயேசுக்காக ஜீவிப்பேன் என்று அப்போஸ்தலன் பவுல் ஓடுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் கொண்டு கிறிஸ்து எனக்கு ஜீவகிரகத்தை வைத்திருக்கிறார். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். இந்த உலகத்திலே அவர் போராடின போராட்டங்கள் கிறிஸ்துவுக்காக போராடின போராட்டங்கள். இயேசுவை அறிவித்ததினால போராட்டங்கள். இயேசுவை அறிவித்ததினாலே அவருக்கு மரணம் தருவாய் வந்தது பாருங்க. இயேசுவை அறிவித்ததினாலே சிறைச்சாலைக்கு போனார். இயேசுவை அறிவித்ததினாலே கட்டுண்டவராக சிறைச்சாலையில் கட்டப்பட்டவராக, அடிக்கப்பட்டவராக, மிலாரினால் அடிக்கப்பட்டார். இயேசுவை அவர் அறிவித்ததினாலே எவ்வளவு பாடுகள் பட்டார். அதை சொல்றாரு. அதான் சொல்றார், நல்ல போராட்டம் சொல்றார். இயேசு என்ன சொல்ற, பவுல் என்ன சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்களை போராடுகிறோம். உலகத்திலே கடனோடு கூட, கடன்காரனோடு போராடுகிறோம், வியாதியோடு கூட போராடுகிறோம், பக்கத்து வீட்டுக்காரனோடு போராடுகிறோம், எதிர் வீட்டுக்காரனோடு போராடுகிறோம். வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நம்மளுக்கு போராட்டங்கள் வருது. அதெல்லாம் பவுல் பேசல. எது போராட்டமா இருந்ததா? நல்ல போராட்டம் என்று சொல்றாரு. அல்லேலூயா. நான் இயேசுவுக்காக ஓடினேன், இயேசுவுக்காக சுவிசேஷத்தை அறிவித்தேன், இயேசுவுக்காக நான் வாழ்ந்தேன். அதுதான் எனக்கு நல்ல போராட்டம். இந்த நல்ல போராட்டத்தை நான் போராடினாலே கிறிஸ்து எனக்கு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய வருகை பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் அந்த ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் இயேசுவை அறிகிற அறிவு மேன்மை. இந்த உலகத்தை எதை காட்டிலும் மேன்மையானதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த சின்ன வயசுல ஆண்டவர் அறிகிற அறிவு. இயேசு எப்போ வருவார் தெரியாது. சாயங்காலமோ மாலையோ எப்போ வருவார் தெரியாது. ஆனா இயேசு வருகை உண்மை. அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வந்து இந்த பூமியை ராஜ்யம் பண்ண போகிறார். இந்த பூமியில ஒரு ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜ்யம் அழித்து தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. ஆகினால் இயேசு சொன்னார், பரலோகத்தில் உங்களுடைய ராஜ்யம் செய்யப்படுவது போல பூமியிலும் அவருடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்திலே ராஜ்யம், பரலோகத்திலே தீமை இல்லை, பரலோகத்திலே பாவம் இல்லை, பரலோகத்திலே அசுத்தம் இல்லை, பரலோகத்திலே வியாதி இல்லை, பரலோகத்திலே திருடன் இல்லை, பொய்காரன் இல்லை. அதே போல பூமியும் தேவ சித்தத்தின்படி மாறணும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட்டா அது நடக்கும். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் வருகை வருவதற்கு முன்பாக பூமியில் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய விருப்பம் என்ன? எல்லாரும் இயேசு அறியணும், எல்லாரும் இயேசு வரணும், எல்லாருக்கும் இயேசு இருக்கணும். அல்லேலூயா. அதற்காக சபை தீவிரமாக வேலை செய்யணும். எழுப்புதல் வரணும். இயேசுவை அறியாத மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லணும். ஆமென். அதற்காக நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். இயேசுக்காக ஓடுகிற ஓட்டம் தான் நல்ல போராட்டம். ஆமென். அல்லேலூயா. நாம் இயேசுக்காக ஓடணும், இயேசுவை பற்றி சொல்லணும். ஆமென். நம்ம இயேசுவை பற்றி சொல்லல நமக்கு தப்பா பேசுவாங்க. நம்மள ஜாதி மாத்திரம், மதம் மாத்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்னன்னா சொல்லிட்டு போட்டோம். உங்கள் பேர்ல பொய்யாய் சொல்லுவார்கள்.
ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? துக்கப்பட்டு அழுது கொண்டு இருங்கள் சொல்லல. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். என்னை ஏற்றுக்கொண்டா நான் பட்ட பாடுகளும் நீங்கள் படுவீங்க. என்ன மாலை போட்டு மரியாதை போட்டு சால்வை போட்டு இல்லை நான் வர வைக்கல. இயேசு சொல்றார், நான் பட்ட பாடுகளும் நீங்கள் படுவீங்க. பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்ட மரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு பாடுன்றார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவையே இந்த உலகம் வெறுத்தது, இயேசுவையே பொறாமை கொண்டது, இயேசு மேல பகைத்தது. பரிசேயர், சதுசேயர், ஆயக்காரர்கள், யூதர்கள், யூத தலைவர்கள் எல்லாரும் இயேசுக்கு விரோதமாக காரியம் செய்தார்கள். சொந்த இன மக்களே இயேசுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அவர் செய்த நன்மையை உணரல. உணர்வில்லாத அந்த இருதயம், உணர்வில்லாத இந்த ஜனங்கள் மத்தியிலே இயேசு சுவிசேஷத்தை அறிவித்து இத்தனை கோடி மக்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அந்த யூதர்கள் அவர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளல, இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. மன கடினத்தின் நிமித்தமா, அவிசுவாசத்தின் நிமித்தமா இயேசுவை அவர் விசுவாசிக்க முடியல. மன கடினம். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு மன கடினம் இருக்குது. அந்த மன கடினத்தினால் தான் இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளல. அந்த மன கடினத்தை கொடுத்தது யார்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி தடை செய்கிறவன் யார்? சாத்தானுடைய இருளின் அதிகாரம். அந்த ராஜ்யத்தை உடைக்கணும். பிசாசுடைய இருளின் ராஜ்யத்தை உடைக்கணும். ஆமென். எப்படி உடைக்கிறதுங்க? சாத்தானுடைய ராஜ்யத்தை அழிக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தை பயன்படுத்தி அந்தகாரத்தின் ராஜ்யத்தை அழிக்கணும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி உனக்குள்ள ஆண்டவர் திறவுகளை கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் நாமத்தை கொடுத்திருக்கிறார். என் நாமத்தினாலே, அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினாலே நீங்க சொல்லணும். பிசாசை துரத்தும் போது இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வியாதிஸ்தர் மேல கைகளை வைத்து சுஸ்தமாக்கலாம். அப்போ இயேசு கிறிஸ்து நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நாம் பரப்பும்படியாக, எல்லாரும் இயேசுவை அறியும்படியாக, சுவிசேஷத்தை சொல்லும்படியாக இப்படியாப்பட்ட பாக்கியத்தை தேவ தூதருக்கு கிடைக்கல. மனுஷராகி நமக்கு, நம் சபையாரே நமக்கு ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் அவருடைய சாட்சிகளாக, சேனாதிபதிகளாக, அவருடைய நாமத்துக்கு மகிமையாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்த. அதுக்காக தான் அபிஷேகம், அதுக்காக தான் பரிசுத்த ஆவி வரங்கள், அதுக்காக தான் சபை. அல்லேலூயா. நாம் பூரணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இயேசுவை அறிவிக்க 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 அவருடைய ராஜ்யம் வரும். அல்லேலூயா. நாம் இயேசுவை அறிவிக்கிற கூட்டங்களா இருக்கணும். இயேசுவை அறிவிக்கிற கூட்டமா இருக்கணும். ஆமென். நாம் சபை வளர்ந்து பெருகணும். நாம் இயேசுவை அறிவித்தால் தான் சபை வளர்ந்து பெருகும். சுவிசேஷம் ராஜ்யம் பரவணும். இந்த உலகத்திலே ஒரு ராஜ்யம் இருக்கு, அந்த ராஜ்யம் அழியணும். அல்லேலூயா. தேவ ராஜ்யம் வரணும், பிசாசு ராஜ்யம் அழியணும். அல்லேலூயா. உனக்குள்ள தேவ ராஜ்யம் வந்திருக்குது. உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்குள்ள தேவ ராஜ்யம் வரணும். அல்லேலூயா. அவன் புத்தி மயக்கம் தெரியணும். ஆமென். சாத்தானுடைய இருளின் பிடியில் இருக்கிற ஒவ்வொரு கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார் என்று இயேசு சொன்னாரே. எப்படி ஒரு மனிதனை விடுதலையாக்க முடியும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி பலத்தினாலே இயேசு ஊழியத்தை செய்தார். பிசாசு வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. சபைக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரம். ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு தேவை. எவ்வளவு நாள் நீ பரிசுத்த ஆவி பெறாமல் இருப்பீங்க? எவ்வளவு நாள் பரிசுத்த ஆவி இல்லாமல் ஊழியத்தை செய்ய முடியும்? சபையே, சபை மக்களே, உலகத்தில் இருக்க எல்லா திருச்சபைக்கும் ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவி வல்லமை இல்லாமல் உன்னால ஊழியத்தை செய்ய முடியாது. நீ மாம்சத்தில் ஊழியம் செய்தால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது. பரிசுத்த ஆவியினாலே இயேசு ஊழியத்தை செய்தார். அவர் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே கலிலேயா விட்டு புறப்பட்டு சமாரியா பட்டணம், கலிலேயா பட்டணம், யூதேயா பட்டணங்களில் சகல நோய்களையும் சகல வியாதிகளை குணமாக்கினார். அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவராய் ஊழியத்தை செய்தார். ஆமென். நாம் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஒரு ஊழியத்தை செய்வோம் என்றால் ராஜ்யங்கள் அசைக்கப்படும், சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்படும், சாத்தானுடைய கோட்டைகள் தகர்த்தெறியப்படும். அல்லேலூயா. இந்த சபை மக்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிறவர்களாக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. எது வரைக்கும் நீங்க சும்மா உட்கார்ந்திருப்பீங்க? தேவாலயத்தை டெய்லியும் ஜெபம் நடக்கணும். ஆமென். டெய்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க வரலன்னா வீடுகளில உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய ராஜ்யம் வரணும்னா சாத்தானுடைய ராஜ்யம் அசைக்கப்படணும், பிசாசுடைய ராஜ்யம் கட்டப்படணும். அவனுடைய ராஜ்யம் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. அவனுக்கு கொஞ்ச காலம் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சித்து ஏமாத்தி குடிகாரனாக, விபச்சாரக்காரனாக, திருடனாக, அயோக்கியனாக, மந்த புத்தி உள்ளவனாக, தாய் தகப்பனை அவமானப்படுத்தத்தக்கவனாக இன்னைக்கு கீழ்ப்படியாத உள்ளங்கள் இன்னைக்கு நெருக்கிறது. அதனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்யணும். அல்லேலூயா. வசனங்களுக்கு நீங்க கீழ்ப்படியணும். தேவ வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியணும்.
சபை மக்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசும்போது அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தர் என்னோடு தான் பேசுறார் என்று மனம் திரும்பி நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும், வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும். ஆமென், அல்லேலூயா. நமக்குள்ளே பெரிய மாற்றங்களை தேவன் தர விரும்புகிறார். கிறிஸ்துவின் வருகை சமீபமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆமென். இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆமென், அல்லேலூயா. உலகத்தின் ராஜ்யம் எல்லாம் அழிந்து போகும், என்னுடைய ராஜ்யம் அழிவில்லாத ராஜ்யம் என்று சொன்னாரே. அழிவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களே நாம் தான் அழிவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். நம்முடைய ஆண்டவர் அழிவில்லாதவராக ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில ஆயிரம் வருஷமாக அரசாள போகிறார். அல்லேலூயா. ராஜாதி ராஜா வருகிற நாட்கள் நாம் ஆயத்தமாவோம், பிறகு ஆயத்தப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிப்போம், தேவ நாம மகிமைப்படட்டும். பாடுகள் மத்தியில, உபத்திரத்தின் மத்தியில அப்போஸ்தலர்கள் கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருக்கிறார், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக தங்கள் ஜீவனை பாராமல் இயேசுவுக்காக ஓடினவர் ஓட்டங்கள் வீணாக ஓடவில்லை. அல்லேலூயா. நான் வீணாக சிலம்பம் பண்ணேன் என்று பவுல் சொல்கிறார். வீணாக ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணவில்லை. எனக்கு ஒரு நோக்கம் உண்டு, எனக்கு ஒரு லக்கு உண்டு. நான் எதை பிடித்து கொண்டோனோ அதை தொடர்ந்து நான் ஓடுகிறேன். இயேசு என்னை எதற்காக தொட்டாரோ, எந்த ராஜ்யத்தை சொல்ல சொன்னாரோ அந்த ராஜ்யத்தை சொல்லும்படியாக என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. பரமராஜ்யத்துடைய ரகசியத்தை புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படி, இயேசு கிறிஸ்துவை புறஜாதிகளுக்கு ரட்சிப்பா இருக்கும்படியாக அவரையே நாங்கள் அறிவிக்கிறோம், அவரையே நாங்கள் பிரசங்கிக்கிறோம். நாங்கள் எங்களை பிரசங்கிக்காமல் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அவரே அல்லாமல் வேறொருவரை குறித்து உங்களுக்காக நான் பிரசங்கிக்க படவில்லை அப்படி சொல்லிட்டார். அல்லேலூயா. இயேசுவை தவிர வேற யாரையும் நான் உங்களுக்கு அறிவிக்கல. எங்களை அறிவித்தா ஒரு பிரோஜனம் இல்லை என்று சொன்னார். தங்களை தாங்களே பிரசங்கிக்காமல் நாங்கள் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், சிலுவையை பிரசங்கிக்கிறோம், சிலுவை அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். எங்களை நோக்கி ஏன் பார்க்கிறீங்க? இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று சொல்கிறார்கள் அப்போஸ்தலர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற ஊழியர்கள், இன்னைக்கு இருக்கிற மக்கள் ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை செய்தாலும் எங்களை நோக்கி பாருங்க, என் ஊழியத்தை நோக்கி பாருங்க, எங்க மேல இருக்கிற அபிஷேகம், நாங்கள் அவங்க விடுதலையாக்கணும், நாங்கள் உபவாசம் பண்ணினோம், நாங்கள் செய்தோம் என்று சொல்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் அப்படி சொல்லல. எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த சப்பானி இப்போது நடக்கிறா எங்கள் பக்தினால் அல்ல, எங்கள் சக்தினால் அல்ல, இயேசு என்கிற நாமத்தினாலே இவனை நாங்கள் நடக்க பண்ணினோம். எல்லா மகிமையும் இயேசுவுக்கு செலுத்தினார்கள். அல்லேலூயா. நாம் எல்லா மகிமையும் இயேசுவுக்கு செலுத்தணும், எல்லா கணத்தையும் இயேசுக்கு செலுத்தணும். இன்னைக்கு ஏன் திருச்சபையில எழுப்பதில்லை, ஊழியங்கள் எழுப்பதில்லை? மகிமை திருடுகிற திருட்டு கூட்டங்கள் இயேசுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தாமல் திருடர்கள் இன்னைக்கு நிறைய உண்டு. சின்ன குழந்தை கூட ஜெபம் பண்றான், 17-18 வயசு குழந்தைகளுக்கு ஜெபம் பண்றான், பிசாசு வருது, அதை வீடியோ எடுத்து போட்டோ போடுறான். அவமானமா இருக்குது. தங்களுக்கு மகிமைக்காக ஊழியத்தை செய்கிற ஒரு கூட்டத்தை நான் இன்னைக்கு பார்க்கிறோம். பிசாசு பிடித்தவர்களை, வியாதிஸ்தவர்களை எவ்வளவு பேர் ஆண்டவர் சுகமாக்கின அற்புதம் செய்தார். அங்க யாரும் அங்க விளம்பரம் பண்ணல, செய்த அற்புதத்தை கூட வெளியே சொல்லாதுன்னு சொன்னார். இன்னைக்கு ஒரு சின்ன தலைவலியை கூட இன்னைக்கு நான் செய்தேன், என் சுய பக்தினால செய்தேன், எங்கள் உபவாசத்தினால செய்தேன், எங்கள் பரிசுத்த வாழ்க்கையினால செய்தோம் என்று சொல்லுகிறார்களே. எவ்வளவு அறிவு ஜீவியங்கள்! எதனால எழுப்புதல் வரல? இயேசுக்கு செலுத்த வேண்டிய மகிமை இயேசுக்கு கொடுக்காமல் தங்களுக்கு எடுத்துக் கொள்கிறார்களே. கனமும் மகிமையும் துதியும் சோத்திரமும் எல்லாம் இயேசுவுக்கு செலுத்தணும். இன்னைக்கு மனுஷன் மாறிட்டான், அவன் புத்தி மாறி போச்சு. கடவுளுக்கு வர வேண்டிய மகிமையை இவன் திருடி கொண்டு இருக்கிறான், இவன் திருடரா இருக்கிறான். பணம் சம்பாதிப்பதற்காக ஊழியம் அல்ல, இயேசுவை அறிவிப்பதற்காக ஊழியம், ராஜ்யத்தை கட்டுவதற்காக ஊழியம். அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சிந்தையை மாற்றணும், மகிமையை கர்த்தருக்கு செலுத்தணும். உன்னதமானவர் கர்த்தர், மகிமையானவர் கர்த்தர். தம்மை தாழ்த்தணுங்க, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தணும். அல்லேலூயா. யார் நம்ம எதை நினைச்சாலும் பரவாயில்ல, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கோபக்காரன் சொல்லலாம், முன்கோபி சொல்லலாம், உன்னை என்ன வேணா இந்த உலகம் பகைக்கலாம். இயேசுவை சொல்லாத உன்னை சொல்ல போறாங்க. கேட்கற இயேசுவை சொல்லாத உன்னை சொல்ல போறாங்க. இந்த உலகம் நீ நல்லவனா வாழ்ந்தாலும் உலகம் உன்னை பகைக்கும். ஆமே. இயேசுவை பகைச்சவன் யாரும் இல்லைங்க. இயேசுவை விரோதம் பண்ணவர் யாரும் கிடையாது. சொந்த இன மக்கள் தான், சொந்த இன மக்கள் தான், சொந்த யூதர்கள், சொந்த இனத்திலே வந்து சொந்த மக்களை அவர்கள் என்ன பண்ணாங்க? எதிர்த்தார்கள். யூதர்கள் தான் அவர் எதிர்த்தார்கள். யூத ரபிகள், யூத பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆயர்மார்கள் எல்லாரும் இயேசுவை எதிர்த்து நின்னாங்க. ஏன் தெரியுமா? பொறாம.
பொறாமை. இயேசுக்கு எல்லா மகிமை போயிடுச்சு. ஜனங்கள் எல்லாரையும் சுகமாக்குறார், அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். அதனால என்ன ஆயிப்போச்சு? பொறாமை. யாராவது ஏதாவது ஆண்டவர் கொண்டு செய்தார்னா அதை பார்த்து பொறாமப்படுகிற கூட்டம். பொறாமை ஒரு மனிதனை எலும்புரிக்கி அதை அழிச்சிடும். ஒரு மனுஷனை யாரை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமப்படக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, இயேசுவை பார்த்து பொறாமையினாலே பிலாத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இயேசுவை பொறாமையினாலே. இந்த பொறாமை நம்முடைய வாழ்க்கையை அழிச்சிடும். பொறாமை எலும்புரிக்கி. எதனாலே அவர்கள்னா தங்களுக்கு வர வேண்டிய வருமானம், தங்களுக்கு வர வேண்டிய மதிப்பு, தங்களுக்கு வர வேண்டிய கனம் எல்லாம் யாருக்கு போயிடுச்சு? இயேசுவுக்கு போயிடுச்சா? பாருங்க, கனத்துக்கு மகிமைக்கு துதிக்கு பாத்திரா இருக்கிற அவருக்கு போனதுனாலே அவர் சந்தோஷப்பட்டு இருக்கணும். அல்லேலூயா. ஆனா இயேசுவை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். யூத ரபிகள் பொறாமைப்பட்டாங்க, ஆசாரிகள், பிரதான ஆசாரிகள் எல்லாம் பொறாமைப்பட்டாங்க. அதனால்தான் இயேசுவை கொலை செய்வதற்கு என்ன பண்ணாங்களா? திட்டம் தீட்டினார்கள், முடிவெடுத்தார்கள். நன்மை செய்தவருக்கு விரோதமாக தீமை செய்கிற ஒரு கூட்டம் அந்த உலகத்தில் இருந்தது. இயேசு எந்த நன்மைக்காக என்னை கொலை செய்ய வந்தீர்கள் என்று கேட்டார். இல்லையா? நான் எந்த நன்மை செய்ததுனால என்ன கொலை செய்றீங்க? அவர் எந்த தீமையும் செய்யல. அதனால சொல்றாரு, நான் எந்த தீமையும் செய்யல, எந்த நன்மைக்காக என்ன கொலை செய்றீங்க? இல்லையா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. எந்த நன்மைக்காக என்ன கொலை செய்ய வந்தீங்களே? நீர் உண்மை தேவகுமாரன் என்று சொன்னதினாலே உண்மை நான் என்ன பண்றோம்? கொலை செய்ய திட்டமிட்டோம். அல்லேலூயா. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொன்னதினால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? நம்மள நான் கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஐயா. அல்லேலூயா. யாரும் ஒன்று எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது. நீ கடவுள் மேல நம்பிக்கையா இருங்க. அல்லேலூயா. கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு விரோதமாக ஒண்ணுமே யாரும் செய்ய முடியாது. உலகமே எதிர்த்து வந்தாலும் தேவன் உனக்காக நியமித்ததை, திட்டத்தை, தரிசனத்தை, ஊழியத்தை, உன் வாழ்க்கையை, குடும்பத்தை, எதிர்காலத்தை, உன் தொழிலை யாருமே மாற்ற முடியாது. அல்லேலூயா. ஏற்ற காலத்திலே நம் தேவன் நம்மை உயர்த்துவார். அவர் பலத்த கரத்திலே அடங்கி இருங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கை இன்னும் உயரல, இன்னும் நான் மேன்மை அடையல, இன்னும் என் வாழ்க்கை பெரிய காரியம் நடக்கல நீங்க சொல்லாதீங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். அதினதி காலத்திலே நேர்த்தியா செய்கிற தேவன். உனக்கு ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். உன்னை உயர்த்த, உன் மகனை உயர்த்த, உன் பிள்ளைகளை உயர்த்த, உன்னை பெரிய மனிதனாக மாற்ற, இந்த உலகத்திலே உன்னை புகழ்பெற்றவனாக, உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொன்னாரே, அந்த தேவன் உன்னோடு கூட இருந்து யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினது போல உன்னையும் உயர்த்துவா. தாவீதை உயர்த்தினது போல உன்னையும் உயர்த்துவா. தானியேலை உயர்த்தினது போல உன்னையும் உயர்த்துவா. அல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறார், நீ பலத்த கரத்தில் அடங்கிரு. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, சபை உபதேசத்துக்கு கீழ்ப்படி, தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படி, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற காரியங்களை கீழ்ப்படி, வசனத்தை வாசி, ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. உன் வாழ்க்கையில ஜெபத்தை நிறுத்தாதே, சோர்ந்து போகாதே. இது நடக்கலையா, அது நடக்கலையா, நான் ஜெபம் பண்ணனே, நடக்கலையா என்று கவலைப்படாத. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தினால், ஜெபத்தினால், வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. அல்லேலூயா. உன் தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு செவி கொடுப்பார். நீதிமான் ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அதை கூர்ந்து கவனிக்கிறார். அல்லேலூயா. ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஜனமே, உனக்கு தேவையானது தேவனிடத்தில் கேள். ஆண்டவர் உன் ஜெபத்தை கூர்ந்து கவனிப்பார். உன் தேவைகளை சந்திப்பார், அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணு. எக்காலத்தில் சோத்தரிங்க. அல்லேலூயா. இழந்து போனவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. தாய் பிள்ளைகளை இழந்து போனான், 10 பிள்ளைகளை இழந்து போனான், ஆஸ்தி இழந்து போனவன், எல்லாவற்றையும் இழந்து போனவன் சொல்கிறான், என் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார். என் சரீரம் அழுகி நாறி போனாலும் என் மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மீட்பர் உயிரோட கூட இருக்கிறார். அவர் மரித்து போல இன்னைக்கு ஜீவனோட கூட இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு நமக்காக உயிர்த்தெழுந்தார், ஜீவனோட கூட இருக்கிறார். இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் இந்த சேனையை ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மை ஜெயிக்க யாராலும் முடியாதுங்க. இயேசுவை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனமே, நீ தேவனால் நீ ஜெயம் பெறுவ. கர்த்தர் யுத்தத்தை செய்கிறவரா இருக்கா, உனக்காக யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார். ஜெயம் கிழக்கில மேற்கிலிருந்து வராது, அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. கர்த்தரை தெய்வமா கொண்டிருக்கிற ஜனம் நீதான் ஜெயிக்கிற ஜனம். உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நீதான் வெற்றி பெறவே.
ஆமே, உனக்குள்ள ஆண்டவர் வெற்றியை வைத்திருக்கிறார். வெற்றி நாயகன் உனக்குள்ள இருக்கிறார். ஜெயம் தருகிற தேவன் உனக்குள்ள இருக்கிறார். நீ பயப்படாதே, சோர்ந்து போகாமே, நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று பவுல் சொல்கிறாரே, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்று பவுல் சொல்கிறார். எல்லா இடங்களிலும் உனக்கு வெற்றி உண்டு. எந்த இடத்துல உனக்கு தோல்வி இல்லை. சாத்தானுக்கு தோல்வி உண்டு என்று தெரிந்து அவன் மீண்டும் மீண்டும் போராடுகிறான். அவன் நிச்சயம் தோற்று போய்விட்டான். இயேசு அவன் தலையை நெசுக்கி விட்டான். அவன் தோற்று போனவன். அவன் தலையை ஆண்டவன் நெசுக்கி விட்டு நிர்வாண கோலமாக அவனுக்குள் இருந்த அதிகாரத்தையும் வல்லமையும் உறிந்து கொண்டு சிலுவையின் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். உனக்காக வெற்றி தரும்படியாக சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். சாத்தானுடைய ராஜ்யத்தை அழித்தார். அவனுடைய வல்லமையில் அழித்தார். அவனுடைய அதிகாரத்தை அழித்தார். நமக்காக யாவையும் செய்து முடித்தவர். நமக்காக யாவையும் பரலோகத்தை செய்து கொண்டிருக்கிறவர். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னாரே. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி விட்டு மீண்டும் நான் வருவேன் என்று சொன்னாரே. சொன்னவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் சொன்னது சொன்னபடியே நடக்கும். இயேசு மறுபடியும் வருவார். இயேசு நிச்சயம் வருவார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருவார். அவர் மனுஷகுமாரனாய் வருவார். இந்த உலகத்தின் நியாயாதிபதியாக வருவார். பிதாவினால் அனுப்பப்பட்டவராய் வருவார். இந்த உலகத்தில் அக்கிரமம் செய்தவனையும் பாவம் செய்தவனையும் இந்த பூமியிலே இந்த இயேசுவை வேண்டாம் என்று சொன்னவனையும் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. இயேசு நியாயாதிபதியாய் வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தில் நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் வருகிறது. ஆமே. நாம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் என்றால் அவருடைய வருகையிலே நாம் தலை குனிந்து நிற்க மாட்டோம். இயேசுவுக்காக வாழ்கிற வாழ்க்கை அவர் வரும்போது அவர் நம்மை கரம் நீட்டி அசைப்பார். சின்னஞ்சிறு வயதிலே அல்லேலூயா என்னை கரம் அசைத்து என்னை வரவழைத்தார் என்று ஒரு பாடல் எழுது. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டான். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூர போயினும் கண்டு கொண்டான். எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தான். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தான். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானான். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தின் சொந்தமானான். அல்லேலூயா. இந்த உலகத்தின் சொந்தக்காரர் இயேசு. பிசாசு சொன்னா இந்த உலகமும் உலகத்தின் மகிமையும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு ஒட்டியே சொன்னாங்க. இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாரு? என்னங்க சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே, அப்பாலே போ. ஆமென். அல்லேலூயா. உலகமும் உலகத்தின் ராஜ்யமும் அவருடைய பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அல்லேலூயா. பூமியும் அந்த குடிகளும் கர்த்தருடையது. இந்த உலகம் இன்னும் பிசாசினுடைய வல்லமையில் இல்லை. தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அல்லேலூயா. பூமியை அரசால போகிறோம். ஆயிரம் ஆட்சி காலம் நம்ம பூமியில் என்ன பண்ண போறோம்? இயேசுடைய ராஜ்யத்துல நாம் நிலைத்து நிற்க போகிறோம். அல்லேலூயா. நாம் இயேசு மேல அன்பு கூர்ந்ததுனாலே ஒரு இழப்பு நமக்கு இல்லைங்க. நம்ம ஜாதியோ மதமோ மாறல. இயேசு நம்ம வைத்த அன்பின் நிமித்தம் நம்ம அக்கிரமங்களை மன்னித்து பாவங்களை நோய்கள் எல்லாம் மன்னித்து நீக்கினதுனாலே அவர் நிறுத்த அன்பு கூர்ந்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த சண்டே குருத்தோலை ஞாயிறு. இந்த சண்டே என்னது? குருத்தோலை ஞாயிறு. இந்த சண்டே அந்த குருத்தோலை ஞாயிறு தான் எருசலேமிலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வெற்றி பவனி எருசலேமிலுக்கு போனார். பெத்தானியாவிலிருந்து அவர் எருசலேமுக்கு என்ன பண்றாரு? புறப்பட்டு போகிற நாள் தான் குருத்தோலை ஞாயிறு. அவர் புறப்பட்டு போகும்போது அவர் சொன்னாரு, தீர்க்கதரிசி சகாரியா புஸ்தகத்தில் இருக்குது 9:9, அதை வாசிங்க. 9:9 சகாரியா புஸ்தகம் 9:9. தீர்க்கதரிசி புஸ்தகம் சகாரியா 9:9. குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி,
இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, சீயோன் குமாரத்தியே, தீர்க்கதரிசி சொல்ற சகரியா என்கிற தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து எருசலேமுக்கு பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிறதை அன்றையே பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் எப்படி வருகிறான்? சீயோன் குமாரத்தியே மிகவும் களி கூர்ந்து, எருசலேம் குமாரத்தியே கம்பீரித்து, இதோ உன் ராஜா உள்ளத்திலே வருகிறார். ராஜா வருகிறார். யார் வருகிறாரா? ராஜா வருகிறார். ஒரு ராஜா எப்படி வருவார்? எப்படி வருவாருங்க ஒரு ராஜா? அப்படி வந்தார் இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அவர் சிலுவையிலே அவர் மரிக்க வந்தார். சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள வந்தார். ஆனா அவர் வரும்போது எப்படி வந்தாரா? ராஜாவை போல வந்தார். அல்லேலூயா. உன் ராஜா எப்படி வருவாராம்? எருசலேம் குமாரத்தை கம்பீரித்து மகிழ்ந்து களி கூறு, உன்னிடத்தில் வருகிறவர் அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அவரிடத்தில் எந்த அநீதி இருக்காது. எருசலேம் குமாரத்தியே சகரியா சொல்லுகிறார், அவர் நீதி உள்ளவர், அவரிடத்தில் எந்த அநீதி கிடையாது. உன் ராஜா வருகிறார், அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவரும். ஆமே, அவர் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவருமாய் இருப்பார். நம்முடைய தேவன் நம்மை ரட்சிக்கிறவராய் தாழ்மை உள்ளவராக, சீஷருடைய கால்களை கழுவினவராக, தம்மை தாமே தாழ்த்தினார். மனுஷ ரூபம் எடுத்தா மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினவராய், தன்னை தாழ்மை உள்ளவராக பிதாவுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சிக்கிறவர். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, இந்த உலகத்தின் போராட்டத்திலிருந்து, மனுஷனுடைய போராட்டத்திலிருந்து, குடும்ப பிரச்சனை போராட்டத்திலிருந்து, சொந்த பந்தம் பிரச்சனை போராட்டத்திலிருந்து ஆண்டவர் நம்ம ரட்சிக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. எருசலேம் குமாரத்தியே, குமாரத்திகளே கம்பீரித்து மகிழ்ந்து பாடுங்கள், உன் ராஜா வருகிறார். அல்லேலூயா. நம்முடைய ராஜா முதல் தரம் வந்த போது பாவ மன்னிப்பை, மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுத்தார். இரண்டாம் தரம் வருகிறார். அல்லேலூயா. இயேசு வரும்போது இரண்டாம் தரம் வருகிறார். அவர் வெள்ளை குதிரையிலே 1000 பரிசுத்த தூதர்களோடு, பரிசுத்தவான்களோடு, எக்கால சத்தத்தோடு அவர் வருகிறார். அல்லேலூயா. அப்போது பூமியில் உள்ளோர் எல்லோரும் அவர் காண்பார்கள். தெசலோனிக்கேயர் பவுல் சொல்றார், அல்லேலூயா, நம் ராஜா வருகிறார். அவர் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதை மேலும் கழுதை கொட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இது நடந்தது. ஆமென். இந்த வசனம் அந்த நாட்களில் இருந்த மக்களுக்கு இது தெரியாதுங்க. இந்த வசனத்தை குறித்து இயேசு கழுதை மேல் வருவார் என்கிற சத்தியம் அவங்களுக்கு தெரியாது. கழுதை மேலும் அது மரியின் என்றா, கழுதை குட்டி பேர் தான் மரி. சின்னதா இருந்தா மரி அது பேரு. கழுதை மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேலும் ஏறி வருவார். உன்னோட போரும் பின்னோட போரும் அவருக்கு ஓசன்னா என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க? ஆர்ப்பரிப்பார்கள். ஆமே. ஆண்டவரே இந்த பூமியிலே அவர் எருசலேமை நோக்கி போகிறார். அவர் எருசலேமை நோக்கி போனார் தெரியுமா? பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு முன்பாக, பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு 6 நாளைக்கு முன்னாடி இயேசு எருசலேமுக்கு போனார். அல்லேலூயா. ஏன் எருசலேமுக்கு போனார் என்றா, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்றால், பாருங்க நல்லா கவனிங்க, பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது ஆசாரியனுக்கு 5 நாட்கள் முன்னாடி காட்டணும். 5 நாட்கள் முன்னாடி பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆசாரியன் காட்டணும். அந்த ஆசாரியன் அந்த ஆட்டை பார்த்து, இது இந்த ஆடு சுத்தம் உள்ள ஆடுதான், இது குஷ்டரோகம் இல்ல, முடி பிடுங்கப்பட்டது இல்ல, நோய்வாய்ப்பட்டது இல்ல, இது கர்த்தருக்கு ஏற்றதுதான் என்று ஆசாரியர் சர்டிபிகேட் கொடுக்கணும். ஆகினால்தான் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்தில் ஆசாரியனுக்கு தன்னை காண்பித்தார். சரிங்களா விஷயம்? அதுதான் நடந்தது. இவர் எருசலேமுக்கு பவனி போகிறார், வெற்றி பவனி போகிறார். குருத்தோலை ஏந்து கொண்டு ஆடி பாடி கொண்டாடி கொண்டு எல்லாரும் குருத்தோலை என்று சொல்லுகிறார். குருத்தோலை என்றா இன்னைக்கு தென்னை மரத்துல காய்க்கிறது. குருத்தோலை எடுத்து ஓலையை பின்னி என்ன பண்றாங்க? அதை எல்லாம் ஓசன்னா பாடுறாங்க. ஆனா அன்னைக்கு நடந்த காரியம் பண ஓலையிலே செய்தாங்க. என்ன ஓலை? பண ஓலையில என்ன பண்ணாங்க? ஓசன்னா கர்த்தருக்கு சோத்திரம், முன்னோட போரும் பின்னோட போரும், சிறியோர்களும் பெரியோர்களும் ஏழைகளும் உயர்ந்தவர்களும் எல்லோரும் என்ன பண்ணாங்க? இயேசுவை என்ன பண்ணாங்க? ஓசன்னா பாடி அவரை வரவேற்றாங்க. முதல் சண்டேல நடந்தது. இன்னைக்கு நடந்த சம்பவம். அடுத்த வாரம் அவரை வெள்ளிக்கிழமை என்ன பண்ண போறாங்க? அவரை சிலுவையில் ஒப்பு கொடுக்க போறாங்க. வெள்ளிக்கிழமை நடக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பைபிள் என்ன பண்ணுது? அவரை ஃபுல் டீட்டெயில் சொல்லுது. ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தாரு,
திங்கள் செவ்வாய் என்ன செய்தாரு, புதன்கிழமை என்ன செய்தாரு, வேலைக்கிழமை என்ன செய்தாரு, வெள்ளிக்கிழமை என்ன செய்தாங்க, சனிக்கிழமை ஓய்வு நாள், ஞாயிற்றுக்கிழமை இயேசு உயிர்த்தெழுந்த நாள். அல்லேலூயா. எல்லாம் விவரமா பைபிள் போட்டு பாருங்க. இது சத்தியமான வேத வசனம். ஆமே. இது கட்டுக்கதையோ புராண கதையோ கிடையாது பாருங்க. இது ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு வெற்றி பவனி போகும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, பின்னாடி போனாங்க. எத்தனை லட்சம் போனாங்களாம், பல லட்சம் மக்கள் இயேசுக்கு பின்னாடி போனாங்க. எருசலேமிலே பஸ்கா பண்டிகை கொண்டாடுவதற்கு உலகத்தில் இருக்க எல்லா யூதர்களும் இஸ்ரவேலிலே 12 கோத்திரத்தாரும் அந்த பண்டிகை கண்டிப்பா கொண்டாடுவாங்க. ஏன் தெரியுமா? எகிப்து தேசத்திலே இருக்கும் போது கர்த்தர் நம்மை விடுதலை செய்தாரே, அந்த நாளை நினைத்து பார்த்து, அதுதான் பஸ்கா பண்டிகை. அந்த நாள் விடுதலை ஆக்கப்படும் போது பாவத்தின் அடிமைத்தனத்திலே பார்வோனிட்ட 430 வருஷம் அடிமையா இருந்தாங்களே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படும் போது அந்த ராத்திரியிலே ஒரு வயதான ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் பலி செலுத்தி அந்த ரத்தத்தை நிலக்காலிலே பூசினார்களே, அந்த ஆட்டுக்குட்டியை அந்த ராத்திரியை புசித்து முடித்தார்களே, அவர்கள் சரீரம் எல்லாம் பலன் அடைந்தது. அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி யார் தெரியுங்களா? அந்த ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாட்டை நினைச்சுனாங்க, நமக்கு ஒரு ஆட்டை அடிச்சா பலி செலுத்தினா அது முடிஞ்சிச்சு, அந்த ரத்தம் சிந்தனா முடிஞ்சிச்சு. அந்த ஆட்டுக்குட்டி இயேசுவானவர். அல்லேலூயா. இதோ நம்முடைய பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சொல்கிறாரே, நமக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை தேவன் ஏற்கனவே தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி யார் தெரியுமா? ஈசாக் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் நாம் பலி செலுத்தினாங்க, அந்த ஆடு அல்ல. அந்த ஆட்டுடைய ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்காது. நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்து நமக்காக பலி செலுத்தப்படணும். நியாய பிரமாணத்தின்படி அந்த பலி செலுத்தப்படுகிற ஆடு யார் காட்டணும்? ஆசாரியனுக்கு, பிரதான ஆசாரி, கடவுளுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியனுக்கு காட்டணும். அது பழுதற்றதாக மாசற்றதாக காணப்பட்டாதான் அந்த ஆட்டை என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். அதுக்காக என்ன பண்ணாரு? 5 நாளுக்கு முன்னாடியே இயேசு எருசலேமுக்கு தமது மகிமையை அவர் காட்டுறாரு. நான் தான் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி நான் தான். ஆசாரியனை பார்த்து, நான் பழுதில்லாத, என்னில குற்றம் உண்டு யாராவது சொல்லக்கூடுமா? ஒரு குற்றமும் சொல்ல முடியல. என்னில் பாவம் உண்டு என்று யாராவது சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியல. அவர் பழுதற்றவர், அவர் மாசற்றவர். அவர் வாய் திறந்து பேசின போதும் அவர் வாயிலிருந்து குற்றம் வரல. அவர் மௌனமா இருந்தார். அவர் வாயில வஞ்சனை காணப்படவில்லை. அவர் ஒருவருக்கு தீமை செய்யல, ஒரு பொல்லாமை செய்யல. அல்லேலூயா. தன்னை நீதி உள்ளவராக அந்த ஆசாரியனுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. முன்னடப்போரும் பின்னடப்போரும் இயேசுக்கு வந்தாங்க. அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் என்ன நினைச்சா தெரியுமா? இவர் பெரிய ராஜாவை ஆக்கிடணும், இயேசுவை ராஜாவை ஆக்கிடணும் அப்படின்னா பின்னாடி வந்தாங்களாம். யூதருடைய சரித்திரத்தில் சொல்லுது, இயேசுவை ராஜாவாக்கணும். அன்னைக்கு ஆட்சி செய்த காலத்தில் யார் ஆட்சி செய்த? பிலாத்து காலத்தில் யார் ஆட்சி செய்தனா? ரோமர்கள் ஆட்சி காலமா இருந்தது. இந்த ரோமருடைய ஆட்சியை கவிழ்த்து விட்டு இயேசுவை ராஜாவாக்கணும். ஏன் இயேசுவை ராஜாவாக்கணும்? இயேசு என்ன பண்ண? 2 மீன் 5 அப்பத்தை என்ன பண்ணிடுறாரு? 2 மீன் 5 அப்பத்தை 5000 பேர் சாப்பிட விடுறாரு, 4000 பேர் சாப்பாடு கொடுறாரு. ஒரு கல்யாணத்துக்கு போனா தண்ணீர் என்ன பண்றாரு? திராட்சை ரசமா மாத்திடுறாரு. கடல் மேல நடக்கிறாரு. தண்ணீர் காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியா சொல்றாரு. செத்து போனவங்களாம் உயிரோட கொண்டு எழுப்புறாரு. அற்புதங்கள் செய்கிறார். எங்க போனாலும் அற்புதம். திரள்கூட்ட மக்களுக்கு சமாதானத்தை தராரு. இவர் ராஜாவாக்கின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? அதனால கேட்ட ராஜ்யத்தை எப்ப எங்களுக்கு தருவீர் என்று சீசர்கள் எதிர்பார்த்தாங்க. எப்ப எங்களை ராஜாவாக்குறீங்க? அதனாலதான் ஒருத்தன் கேட்டான், அம்மாவை கூப்பிட்டு கேட்டான், ஆண்டவரே நீ ராஜ்யத்தை உட்காரும் போது வலது பக்கத்துல ஒருத்தர் இடது பக்கத்துல உட்காரணும், ஒருத்தர் உட்காரணும் அப்படின்னாங்க. அவன் என்ன தெரியும் கேட்கற? இயேசுவை ராஜாவாக்கி பார்க்கணும் வந்தாங்க. ஒரு ஊர் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இயேசுவை ராஜாவாக்கின்னு சொல்லிட்டு இயேசுவை பிடிச்சு போக மனதா இருந்தாங்க. இயேசு பிடிச்சு போத்து மனதா இருந்தாங்க. இயேசுவை ராஜாவாக்கணும். அதனாலே இயேசு செய்த அற்புதங்களை, அடையாளங்களை அந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் பார்த்து, யூதயா சமாரியா பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவை ராஜாவாக்கின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு தான் அந்த மரியாதை. ராஜாவை ஆக்கணும், ராஜாவுக்கு தான் மரியாதை. அதனாலதான் ராஜா எப்படி வருவார்? யூதருடைய ராஜா எப்படி வருவாரு? குதிரை மேலே வரமாட்டாரு, கழுதை மலை ஏறி வருவார். கழுதை மலை ஏறி வருவார். அப்போ உன் ராஜா எப்படி வருவாரா? கழுதை மேலும் மரியின் மேலும் ஏறி உன்னிடத்தில் வருவார் என்க சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் அவங்களுக்கே தெரியாது. நீங்க போய் ஒரு கிராமத்துக்கு போங்க, அந்த ஊர்ல போய் கழுதை இருக்கும், கழுதை குட்டி இருக்கும். நீங்க என்ன பண்ணிடுங்க? அவுட்டு கொண்டு வாங்க. யாரா உங்களை எடுத்து கேட்பாங்க. கேட்டா என்ன சொல்லுங்க? இயேசு வேணும்னு சொல்லிருங்க. அவங்க கவர்மெண்ட் வந்துருவாங்க. இயேசு அதே மாதிரி நடந்தது பாருங்க.
எல்லாத்தையும் இயேசு என்ன பண்றாரு? தீர்க்க தரிசன பார்வையோடு பார்க்கிறார். இயேசு எதை செய்தாலும் எது நடந்தாலும் அது வார்த்தையின் அடிப்படையில தான் அவர் என்ன பண்றாரு? செய்யறாரு. இது அவங்களுக்கு புரியல. ஆனா சீஷர்களுக்கு இது அவர் மரித்ததுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே புரியுதான். யோவான் அதை பத்தி சொல்றாரு பாருங்க. இந்த சத்தியம் அவங்களுக்கு புரியல. ஆனா மரித்ததுக்கு அப்புறம் வீட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சத்தியத்தை அவங்க பைபிள் படிக்கிறாங்க. ஒரு ராஜா மரியின் மேலும் மரி குட்டியின் மேல ஏறி வருவார், சீயோன் குமாரத்தை மகிழ்ந்து கம்பீரித்து பாடுங்க. அங்க இருக்க சின்னங்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? முன்னோட போரும் பின்னோட போரும் இயேசுவை மகிமைப்படுத்தினார்கள். ஒரு கூட்டம் என்ன நினைச்சிட்டு, கிட்டத்தட்ட அந்த நாட்கள் இருந்த ஜனங்கள் சொல்றாங்க 2.5 லட்சத்துக்கு மேல 2.5 லட்சம் மேல ஜனங்கள் இயேசுக்கு பின்னாடி வந்தாங்க. இயேசு எருசலேமுக்கு வரார் என்று கேள்விப்பட்டது. வருகிறவர் யார் என்று சொல்லி, யூதாவிலே பெத்லகேமிலே பிறந்த இயேசு வருகிறார் என்று சொல்லி என்ன பண்ணாங்க? இவங்க பட்டணத்தில் இருந்தவங்க 1 லட்சம் பேர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 3.5 லட்சம் பேர் திரள் கூட்ட ஜனங்கள் அன்னைக்கு இருந்த பாருங்க. பார்த்த யூதர்கள் சொல்றாங்க, உலகமே இயேசுக்கு பின்னாடி போயிட்டான், உலகமே இயேசுக்கு பின்னாடி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு பரிசேயன் சொல்றான், உலகமே அந்த இயேசுக்கு பின்னாடி, நசரேயனா இயேசுக்கு பின்னாடி போயிட்டே இருக்குது. அதை பார்த்து பொறாம, ஏன்னா இவர் ராஜ்யத்தை பிடிக்க போறாரு, அந்த வழியில போயிருக்கிறாரு. தேவாலயத்துக்கு போற வழியும், அவர் இப்ப யார் பேரு, அந்த பேர் சொன்னேன், ராஜா யோரோது இல்ல, பிலிப்பு, பிலாத்து, ஆமா பாருங்க, பிலாத்து இருக்கிற ஊரும் எருசலேமும். ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினா எங்க போவாங்களாம்? பிலாத்து வீட்டுக்கு போய், பிலாத்துடைய அரண்மனைக்கு போயிடலாமா. லெப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினா தேவாலயத்துக்கு போயிடலாமா. இவங்க எல்லாம் வந்துட்டே இருக்கிறாங்க, இயேசுவும் வந்துட்டே இருக்கிற அமைதியா அவர் பாடுறதெல்லாம் கேட்டுக்கணும். அப்ப என்ன பண்றாங்க? இயேசுக்கு வஸ்திரத்தை விரிக்கிறாங்க. ஒரு யூதன் சாதாரணமா என்ன பண்ண மாட்டாங்க? வஸ்திரத்தை கழட்டவே மாட்டானா யாருக்காகவும். ஆனா இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டதுக்கு அடையாளமாக என்ன பண்ண? வஸ்திரத்தை கழட்டி என்ன பண்ணாங்க? வஸ்திரத்தை விரிச்சாங்க. சில பேர் என்ன பண்ண? வஸ்திரம் இல்லாத சில பேர் வஸ்திரம் கழட்டக்கூடாது என்று மரக்கரைகளை வெட்டி என்ன பண்ணாங்க? இயேசுடைய வருகைக்காக பண்ணாங்க. அப்போ இயேசுவை அவர்கள் என்ன பண்ணாங்க? ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த தீர்க்க தரிசனம் தான். அவன் ராஜா கழுதை குட்டியின் மேல் மரியின் மேல் ஏறி வருகிறார், இஸ்ரவேல் குமாரத்தை மகிழ்ந்து கம்பீரித்து பாடுங்க. அப்போ அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அவர் வருகிறாரு. இவங்க என்ன நினைக்கிறாங்க? யூதர்களை ரட்சிக்கும்படியாக இவர் மேசியாவாக நமக்கு வந்திருக்கிறார் என்று நம்பிட்டாங்க. அதனால திரள் கூட்டம் இயேசுவை நம்பினா அவங்க பின்னாடி வந்துட்டே இருக்குது. ஒரு கூட்டம் என்ன பண்ணுது? யூதர்கள் என்ன பண்ணாங்க? அந்த ஆட்டுக்குடி பிடிச்சிட்டு வராங்க. ஆட்டுக்குடி பிடிச்சிட்டு வராங்க. எதுக்கு தெரியுமா? தேவாலயத்தில் ஆசாரியனுக்கு காட்டணும். முதலாவது என்ன பண்ணணும்? பிலாத்துவிட்ட கொண்டு போயிட்டு இயேசுவை ராஜாவாக்கிட்டு, காலையில் தானே ஆகினால பிலாத்துவிட்ட கொண்டு இயேசு அந்த இடத்துல ராஜ்ய பட்டத்தை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஆட்டுக்குடி எடுத்து வந்து தேவாலயத்தில் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி யூதர்கள் முடிவு பண்ணிட்டு வர்றாங்க. ஆனா நடந்த சம்பவம் என்னன்னா, 2 வழியா வந்த போது இயேசு என்ன பண்ணது? இடது பக்கமா திரும்பி என்ன பண்றாரு? தேவாலயத்துக்கு புறப்பட்டு வந்து தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்தார். ஏன்னா இவர் தான் மாசற்றவர், இவர் தான் குற்றமற்றவர், இவரை பலி செலுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். யூதருக்கு அன்னைக்கு ரட்சிப்பு வரணும்னா அன்னைக்கு ராஜாவாகி ரட்சிப்பு கொண்டாரு. ஆனா அவர் புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு வேணும் என்று சொல்வதற்காக தான் இயேசு கழுதை மேல வந்ததுனால வெற்றி கிடையாது, அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. சிலுவையில தான் அவர் வெற்றி. அவர் கவனி வந்ததுனால வெற்றி கிடையாது, சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று கொலோசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்களின் அதிகாரிகள் உரிந்து கொண்டு அவர் சிலுவையிலே அவர் என்ன பண்ணாரா? வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. வாசிங்க. கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு எங்க வெற்றி சிறக்க வந்தார்? எந்த ராஜ்யத்தை ஜெயிக்க வந்தார்? எந்த அதிகாரத்தை ஜெயிக்க வந்தாருன்னா, ரோமரோடு சண்டை போட்டு ரோம ராஜ்யத்தை ஜெயித்து அவர் ஆட்சி பிடிப்பார் என்று அவர்கள் நினைச்சாங்க, யூதர்கள் நினைச்சாங்க. ஆனா இயேசு என்ன செய்த? ஒரு ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு போராட்டத்தை நடத்தினார். அல்லேலூயா.
அது ஆவிக்குரிய போராட்டம். பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு போராட்டத்தை நடத்தி அவனுக்குள்ள இருந்த அதிகாரத்தை வல்லமையெல்லாம் உறுதி கொண்டு அவனை நிர்மாணமாக கோலமாக்கி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வல்லமையெல்லாம் ஆதாம் கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் வல்லமையெல்லாம் இவர் என்ன பண்ணாரு பிடிக்கின்னு வந்து மறுபடியும் என்ன சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. பிசாசு சொல்றான், இந்த பூமி முழுவதும் எனக்கு கொடுக்கப்பட்டது, என்னுடைய ராஜ்யத்துக்கு இருக்குது, என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொன்னா முதல்ல. ஆனா இயேசு என்ன பண்ணாரு, உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல, அது என் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, வானத்தில் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா. அந்த அதிகாரம் இயேசு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் இயேசு என்ன பண்ணாரு, சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அதிகாரத்தை வல்லமையெல்லாம் உறுதி கொண்டு. இப்ப பிலாத்துக்கு ராஜ்யத்தை பிடிச்சு ராஜாவா உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா யூதருக்கு ரட்சிப்பா இருக்கும். ஆனா புறஜாதிகளை அவர் மனதில் வைத்திருக்கிறார், புறஜாதிகளுக்கும் அவர் ரட்சிப்பா ஆக வேண்டும் என்பது அவருடைய திட்டமா இருக்கு. அதுவும் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இவர் சிலுவையில மறிக்கணும் என்பதுதான் தீர்க்க தரிசனம். ஆமே. உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படி சொல்லுவாங்க. குதிகாலை நீட்டுவாங்க, அவர் என்ன பண்ணுவாங்க, சிலுவையில் அறைவாங்க என்பதெல்லாம் சொல்லப்பட்ட உண்மை, சத்தியம். இதெல்லாம் நிறைவேறணும்னா இயேசு சிலுவையில மறிக்கணும். இல்லையா? முதல் நாள் நடந்தது என்ன பண்ணாரு, அவர் எருசலேமுக்கு பவனியா போனாரு. அவர் வலது பக்கமா திரும்பாம இடது பக்கமா திரும்பி தன்னை ஆசாரி காண்பித்தாரு. 5 நாளுக்கு முன்னாடியே பஸ்கா கொண்டாடுறது 5 நாளுக்கு முன்னாடியே ஆசாரியனுக்கு அந்த ஆட்டு வண்டி காட்டணும். அதுதான் அங்க நடந்தது முதல் நாள்ல, ஞாயிற்றுக்கிழமையில. 2ஆம் நாள் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமையும் அவர் தேவாலயத்துக்கு புறப்பட்டு வர்றார். தேவாலயத்துக்கு புறப்பட்டு வந்த போது அங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கல்லர் புகையை மாத்திட்டாங்க. இயேசுடைய ஆலயத்தை என்ன பண்ணாங்க, கல்லர் யூதர்கள் என்ன பண்ணாங்க, கல்லர் புகையை வியாபார ஸ்தலமா மாத்திட்டாங்க. அந்த வியாபார ஸ்தலமா மாத்தினா அவர்கள் என்ன பண்ணாரு, சவுக்கு எடுத்து என்ன பண்ணாரு, வாங்குவாங்கன்னு வாங்குறாரு. எதுக்காக, தன் வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் அவருக்கு உண்டா இருக்கிற என்று தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி அவர் செய்ததெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அல்லேலூயா. அவர் ஏன் கோபப்பட்டார்னா, தீர்க்கதரிசனம் அவருடைய ஆலயத்தை எல்லாருக்கும் ஜபவீடு என்று எண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஆலயத்தை என்ன பண்ணாங்க, யூதர்கள் வியாபார ஸ்தலமா மாற்றினார்கள். திங்கட்கிழமை அதை செய்தாரு, செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணிட்டாரு, அதே ஆலயத்திலே உபதேசம் பண்ணினார். திங்கள் செவ்வாய் ஆலயத்தை என்ன பண்றாரு, சுத்திகரிக்கிறார். நம்முடைய ஆலயத்தை ஆண்டவர் சுத்திகரித்து விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த 2 நாள் என்ன பண்ணாரு, ஆலயத்துக்கு வந்து உபதேசம் பண்றாரு. அங்கு வந்த எல்லாரையும் சப்பானிகள், ஊனர்கள், குருடர்களையும் எல்லாரையும் குணமாக்கினார். அவர்கள் என்ன பண்ண அற்புதங்கள் எல்லாம் செய்தார். அவர்களுக்கு என்ன பண்ண இயேசு உபதேசம் பண்ணினார். அல்லேலூயா. ஆலயத்தை சுத்தம் பண்றது மற்ற எல்லாரையும் சுகப்படுத்தி அற்புதங்கள் செய்தார். இதெல்லாம் யோவான் சுவிசேஷத்தில் 21ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கலாம். வீட்டுல போய் வாசிக்க நேரம் இல்லை. ஆமென். ஒரு கதை மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், சொல்லிடுறேன். அல்லேலூயா. 2ஆவது நாள் அது. 3ஆம் நாள் என்ன நடந்தது, புதன்கிழமை இயேசு தலையில என்ன பண்ணாங்க, தைலத்தை ஊற்றினார்கள். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 12:3 வாசிங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் எனும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்போது மரியாள் என்கிற ஒரு பாவியான ஸ்திரீ 1 வருஷம் சம்பாதித்தா எவ்வளவு வெள்ளி காசோ அவ்வளவு காசு கொண்டு வந்து அந்த பரிமள தைலத்தை இயேசுடைய தலையின் மேலே ஊற்றினார். இயேசுடைய தலையை ஊற்றினா. இதுவும் தீர்க்க தரிசனங்க. இயேசு அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்பாக அவர் என்ன பண்ணணுமா, எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணணும். இதுவும் தீர்க்க தரிசனம். இந்த பாவியான ஸ்திரீ இவர் மேல் என்ன பண்றாரு, இந்த காரியம் நடக்குது. புதன்கிழமை இது நடக்குது. அப்போ நடக்கும்போது என்ன சொல்றாங்க, அங்க இருந்த ஒரு யூதாஸ் காரியத்தை என்ன சொன்னா, பண ஆசை உள்ளவன் இந்த காசை எடுத்து என்ன பண்ணா, விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு இவன் சொல்றான். பாருங்க, பரிமள தைலத்துடைய விலை தெரியுது, 300 பணம் சொல்றான். அவனே சொல்றான் 300 பணம் சொல்றான். அவனுக்கு தெரியுது தைலத்தினுடைய விலை தெரியுது. ஆனா இயேசு தலைவருடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. தைலத்துடைய மதிப்பு தெரியுது, ஆனா இயேசுடைய மதிப்பு அவனுக்கு என்ன பண்ணல, தெரியல. நிறைய பேருக்கு இயேசுடைய மதிப்பு தெரியாதுன்னா தான் இன்னும் என்ன பண்ணாங்க, காட்டி கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. இன்னும் என்ன பண்ணாங்க, சாத்தான் அவனுக்குள்ள புகுந்தான். அவன் பண ஆசை உள்ளவனா இருந்தான், அவன் திருடனா இருந்தான் என்று வேதம் சொல்லுது. பாங்க, தேவனுடைய மதிப்பு அவனுக்கு தெரியல. 3ஆம் நாள் நடந்தது. இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் அறிவிக்கப்படும் என்று இயேசு சொன்னார் இன்னொரு புத்தகத்துல. பாருங்க, 4 சுவிசேஷம் சொல்றாங்க. அப்போ இயேசு மேல தடவப்பட்ட இந்த தைலம் உலகம் முழுவதும் என்னுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற இடத்தெல்லாம் இவளை குறித்து என்ன பண்ணுவாங்க,
பிரசங்கம் இயேசுக்காக செய்த அந்த செயலை குறித்து உலகம் முங்கும் அவர் பேர் எழுதப்படல. ஆனா இன்ன வரைக்கும் இயேசு வருக வரைக்கும் அப்புறம் கூட பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இயேசு சொன்ன வார்த்தை இன்ன வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்குது. அப்போ 4வது நாள் என்ன நடந்தது? வேலைக்கிழமை. என்ன நடந்தது? வேலைக்கிழமை சீஷரோடு இரவுல என்ன பண்ணாரு? போஜனம் பண்ணினார் இருக்கு. அன்னைக்குதான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் தெரியுமா? சாப்பிட்டுட்டே இருக்கிறவன்னு யூதாஸ் காரியத்தை பார்த்து சொல்றாரு. ஒரு அனௌன்ஸ் கொடுக்கிறார். உங்களில் ஒருவர் என்ன பண்றாரு? என்னை காட்டி கொடுப்பான்னு அங்க என்ன சொல்றாரு? ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். அவங்க எல்லாம் நானான்னு யூதாஸ் காரியத்தை நானா நீ சொன்னபடிதான் அப்படின்றார். பாருங்க, அவர் காட்டி கொடுக்கிற அன்னைக்கு வேலைக்கிழமை நடந்த சம்பவம் அது. அப்போ அந்த ராத்திரியிலே இயேசுவை என்ன பண்ணா? முத்தத்தினாலே இயேசுவை கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்ணிட்டான்? காட்டி கொடுத்துட்டான். காட்டி கொடுத்து அந்த ராத்திரியிலே என்ன பண்ணாங்க? இயேசுவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொடங்கிடுச்சு. யூதருடைய முறைப்படி சாயங்காலம் வந்தா 6 மணிக்கு வந்த உடனே மறுநாள் வந்துடும். நம்ம கணக்குப்படி அவங்க கணக்கு இல்லை, அவங்க கணக்கு வேற. அப்போ வெள்ளிக்கிழமை வந்த உடனே சனிக்கிழமை ஓய்வு நாள் அவங்க வந்துருது. வேலைக்கிழமை முடிக்கிறது வெள்ளிக்கிழமை வந்துருது. அப்போ என்ன பண்றாங்க? இயேசுவை பிலாத்து இடத்துக்கு கொண்டு போறாங்க. வெள்ளிக்கிழமை என்ன நடக்குது? பிலாத்து இடத்துக்கு கொண்டு போறாங்க. இயேசுவை அன்னைக்கு பிடித்து கொண்டு போகும்போது 21 சட்டங்கள் மீறப்பட்டதான். 21 சட்டங்கள் மீறப்பட்டது. அது என்னென்ன சட்டங்கள் சொல்றாங்கன்னா, நள்ளிரவிலே யாரையும் என்ன பண்ணக்கூடாது? கைது செய்யக்கூடாது. நள்ளிரவிலே என்ன பண்ணக்கூடாது? யாரையும் விசாரிக்க கூடாது. சனகரிப்பு சங்கத்திலே 3 1 பங்கு இருந்தாதான் எந்த தீர்மானமும் நிறைவேற்ற முடியும். எந்த ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்ற 3 1 பங்கு இருந்தாதான். அப்ப நள்ளிரவுல விசாரிக்க கூடாது, நள்ளிரவுல கைது செய்யக்கூடாது. இதெல்லாம் நடந்தது பாருங்க. ஆனா இயேசுவை நள்ளிரவு தான் கைது செய்தாங்க, நள்ளிரவு தான் விசாரித்தாங்க. அப்ப நள்ளிரவு தான் எல்லாம் சனகரிப்பு சங்கத்தையும் கூட்டுறாங்க. அது கூட்டவும் கூடாது. அவசரமா நடக்குது. அப்போ ஒரு குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தண்டனை கொடுக்கப்படணும். ஆனா இயேசுவை விசாரித்த பிலாத்து சொல்றா, இந்த நீதிமான் மேல ஒரு குற்றமே இல்லைன்னு சொல்றாரு. ஒரு குற்றமே இல்லை. ஆனா குற்றமே இல்லாத அவரே குற்றவாளி என்று சொல்றாங்க. எங்களுக்கு பரபாச விடுதலையாக்கு இவர் வானா இயேசுவானா? எங்களுக்கு இயேசுவானா? இயேசுவை கொலை செய்யுங்க, இயேசுவை கொலைக்கு செய்யுங்க என்று என்ன பண்ணுங்க? சட்டத்தை மீறியதாக குற்றத்தை நிரூபிக்காமல் இயேசு மேலே குற்றச்சாட்டினார்கள். அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் சட்டத்தை என்ன பண்ணாங்க? மீறினார்கள். சட்டத்தின்படி அவர் என்ன பண்ணல? தண்டிக்க முடியல. பாருங்க, சட்டத்தின்படி இயேசு என்ன பண்ணல? தண்டிக்க முடியல. காரணம் என்ன? இயேசுவை என்ன பண்ண? நிச்சயமா பிதா ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பேதுரு சொல்றாரு, பிதா அவரை தம் நிர்ணயித்திருந்தபடி அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். யாருமே அவர் என்ன பண்ண? கொல்ல முடியலங்க. சட்டத்தின்படி அவர் கொல்ல முடியல. ஆனா தன்னைத்தானே சிலுவைக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் சொன்னார், பிதாவே நாவியை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன். தன் ஜீவனை கொடுக்கவும் வந்தார், ஜீவனை எடுக்க வரல. அல்லேலூயா. ஜீவனை கொடுக்க வந்தார் நமக்காக. வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம். சனிக்கிழமை என்ன பண்ணாங்க? என்ன நடந்தது? இந்த வாசித்து அப்படியே முடிச்சுடுவோம். சனிக்கிழமை என்ன நடந்தது? வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டார். காலையில 9 மணிக்கு அறையப்பட்ட காலையிலே நடந்த சம்பவம். 9 மணியிலிருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சிலுவையில் இயேசு தூங்கினார். சப்ஜெக்ட் முடிச்சிடறேன் சீக்கிரமா. 6 மணி நேரம் என்ன பண்றாரு? சிலுவையில தொங்கினார். 6 மணி நேரம். 6ஆம் நாளில் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்காக 6 மணி நேரம் 6 லிட்டர் ரத்தத்தை அவர் நமக்காக சிந்தினார் என்று வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. 6ஆம் நாள். அப்ப 6 மணி நேரமும் இயேசு என்ன பண்ணாரு? அங்க சிலுவையிலே தொங்கினார். இயேசுவை பிடிக்க வந்தவர் எத்தனை பேர் தெரியுமா? அன்னைக்கு இயேசுவை பிடிக்க வந்த பேருங்கள ரோம போர்சவர்கள் பிலாத்து கிட்ட கேட்கறாங்க, எங்களுக்கு ஆட்கள் அனுப்பிச்சு, உங்ககிட்ட ஆள் இருக்கு, நீங்க போய் பிடிச்சிங்கன்னு சொல்றாங்க. ஆனா பிலாத்து ரோமர் எத்தனை பேர் அனுப்பிச்சினாருன்னா, போர் சேவர்ல 300 பேர் அனுப்பிச்சாரு. ஆனா யூத ரபிகள் எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? 700 பேர் வந்தாங்க. யூத தலைவர் மட்டும் 700 பேர் இயேசுவை பிடிக்கிறதுக்காக. பாருங்க, இயேசு எந்த குற்றமும் செய்யல. ஆனா இயேசு மேல எவ்வளவு பொறாமை உள்ளவர்களாக, எரிச்சல் உள்ளவர்களாக பிசாசு மாத்தினா பாருங்க. ஆனா இவருடைய பொறாமை, இவருடைய எரிச்சல், இவருடைய வெறிச்சல் மூலமா தான் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவைக்கு போக வைக்கிறாரு. தேவன் இன்னும் நிறைய காரியங்களை செய்யறாரு. சிம்சோனை பிடிக்க என்ன பண்ணாங்க? 1000 பேர் வந்தாங்க. ஆனா சிம்சோன் எல்லாரும் என்ன பண்ணாரு? தகர்த்து எறிந்து விட்டார். ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. ஆனா இயேசு என்ன பண்ணாரு? 1000 பேர் பிடிக்க வந்தாரு. நீ தான் இயேசுவா? ஆமா நான் தான் இயேசு சொன்னோன்னா எல்லாரும் பின்னிட்டு விழுந்தாங்க. வேதத்தை படிச்சீங்களா? எல்லாரும் என்ன பண்ணாங்க? பின்னிட்டு விழுந்தார்கள். அவர் மேல இருந்த அபிஷேகம், வல்லமை யாரும் அவரால் என்ன பண்ணல?
எதிர்த்து நிற்க முடியல. ஆமே, குற்றம் இல்லாதவர், மாசற்றவர் நம்முடைய இயேசு. கடைசியாக ஒரு காலத்து ஓசன்னா அப்படின்னா எபிரேய புஸ்தகத்துல 118 சங்கீதத்துல எபிரேய 118 சங்கீதம் 25 26 வசனத்தை நீ வாசித்தீங்கன்னா எபிரேய சங்கீதத்துல எபிரேய புஸ்தகத்துல ஓசன்னா என்ன? கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று அர்த்தமா. அப்போ அவங்க சொன்னவங்க எல்லாரும் கர்த்தாவே எங்களை ரட்சியும், கர்த்தாவே எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணும் என்று எபிரேய புஸ்தகத்தில் 118 சங்கீதத்தில் இந்த வசனத்தை ஓசன்னா என்கிற அர்த்தத்துக்கு பதில் சொல்றாங்க. அப்ப நம்முடைய கர்த்தர் அது வாசிங்க 118 சங்கீதம் 25 26 வாசிங்க. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்கப்படும் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் ஓசன்னா ஓசன்னா என்று ஜனங்கள் சொன்னதாக இந்த அர்த்தத்தை சொல்றாங்க எபிரேய மொழியில. அப்போ கர்த்தர் வாய்க்கிறவரா இருக்கிறார், கர்த்தர் காரியத்தை சித்தீகரிக்கப்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம், நேரம் இல்லை, அதனால வெளிப்படுத்த விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 10 வசனம் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கடைசியாக இயேசுவை யோவான் இயேசுடைய சீஷன் யோவான் என்ன பண்றாரு? இயேசுவை தரிசனத்தில் பார்க்கிறார். அந்த தரிசனத்தில் சிறியோர்கள் பெரியோர்கள் உலகத்திற்கு சகல ஜாதியார்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? இயேசுக்கு முன்பாக வந்து நிற்கிறதை காண்கிறார். வாசிங்க. இதுகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு ஆர்ப்பரிப்பு. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதியாரும் சகல கோத்திரத்தாரும் பாஷைக்காரரும் ஒருவரும் எண்ணிராத திரள் கூட்ட மக்கள் நான் தரித்திருக்கிறதை நான் கண்டேன் என்று சொன்னார். அப்போ யாருக்கு முன்பாக தரித்திருக்கிறார்கள்? எப்படி தரித்திருக்கிறார்? குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக. நம்முடைய ஆண்டவர் யாரை சொல்றாங்க? ஆட்டுக்குட்டியானவர். ஆமே, அவருக்கு முன்பாக நிற்க கண்டோம். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் ஒரு நாள் நம்முடைய ஆண்டவருக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். பாவத்துக்கு முன்பாக நிற்கிறவர்கள், இந்த உலகத்துடைய இச்சைகளுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் ஒரு நாள் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக கண்டிப்பா நிற்க வேண்டும். அப்போது எல்லா சகல ஜாதியாரும் கோத்திரத்தாரும் ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி மகா சத்தமிட்டு ரட்சிப்பை மகிமை சிங்காசனத்தில் மீட்டிருக்கும் எங்கள் தேவனுக்கு ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவராக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அல்லேலூயா. அவர் கண்ட தரிசனம் அது நிறைவேறும். அல்லேலூயா. இது நிச்சயம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படி இழந்து கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.